வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த நாளில் நாங்கள் உங்களோட சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வேதாகம ஆச்சரியத்தில் இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான அற்புதமான பாடத்தை படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து என்னதொரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம். வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின ஆச்சரியங்களை நம்ம படித்து வருகிறோம். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரமும் ஏதேன் தோட்டமும் என்ற தலைப்பின் கீழாக படிக்க போறோம். ரொம்பவே ஒரு நேர்த்தியான தலைப்பு வச்சிருக்கிறீங்க மாதவன். நேர்கள் பார்க்கும்போதே இது என்னது ஆசரிப்பு கூடாரம் ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தும். இப்போ இதை பற்றி கொஞ்சம் ஆழமா சொல்லுங்களேன். ஆசரிப்பு கூடாரத்துக்கும் ஏதேன் தோட்டத்துக்கும் எண்ணற்ற ஒற்றுமைகள் இருப்பதை பார்க்க முடியுது. முதலாவது ஒற்றுமை தேவனும் மனிதனும் சந்திக்கும் இடம். சரி, இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, பரலோகத்தின் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து இருவரோடு உறவு கொள்வதற்காக அவர்கள் மத்தியில் தங்கின வாசம் செய்த ஒரு இடமாக இருந்தது என்பதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இட் இஸ் த மீட்டிங் பிளேஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன். ஆண்டவரும் மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதை போன்று ஆசரிப்பு கூடாரமும் தேவன் மனிதனின் மத்தியில் வாசம் செய்வதற்காக உண்டாக்கப்பட்டது என்று வேதவசனமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை நான் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? ஆமா, வாசிச்சிருங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும்போது தெள்ள தெளிவா தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் மனிதர்கள் மத்தியில் அவர் தங்குவதற்கு வாசம் பண்ணுவதற்கு உண்டாக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதனால ஏதேன் தோட்டமோ ஆசரிப்பு கூடாரமோ மனிதனும் தேவனும் சந்திக்கக்கூடிய இடமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இரண்டிலுமே தங்கம் சம்பந்தப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏதேன் தோட்டத்திலையும் தங்கம் சம்பந்தப்பட்டு இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்திலும் தங்கம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கான வேத வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அப்ப நம்ம தெரிந்துக்கலாம். வாசிக்கிட்டோமா? ஆமா சகோதரரே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி போடும். அவ்விடத்திலே பொன் விளையும். 12ஆம் வாக்கியம். அந்த தேசத்தின் பொன் நல்லது. இந்த வசனம் ஏதேன் தோட்டத்திற்கும் தங்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையான்னு பாத்திரலாமா? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவுது. இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கிருபாசன பெட்டியை தங்கத்தினால் மூடுவதை பார்க்க முடிகிறது. கிருபாசன பெட்டி மட்டுமல்ல, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இரண்டுமே பலகைகள் உள்ளும் புறமும் தங்கத்தினால் மூடப்பட்டிருக்கும். செய்யப்பட்ட குத்துவிளக்கு, தூபபீடம், சமூகத்து அப்ப மேஜை அனைத்தும் தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கும் என்று இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கம் ஏராளமாக படிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. எப்படியாக ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆற்றின் ஓரமாக பொன் விளையும் அப்படின்னு சொன்ன மாதிரி, இங்க ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கம் அப்படியே புதைந்திருப்பதை படிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அழகுதானே இல்லைங்களா? நிச்சயமா. மூன்றாவது பாத்தீங்கன்னா, இந்த இரண்டிற்கும் கிழக்கு திசைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அது எப்படிங்கிறத வேத வசனத்தோட நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்திற்கும் கிழக்குக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திற்கும் கீழ்த்திசை கிழக்கு திசைக்கும் சம்பந்தம் இருப்பதை வேதாகமம் கூறுகிறது. பார்க்கலாமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உருவாக்கி வைத்ததாக பார்க்க முடிகிறது. இப்ப ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாசலாக இருப்பதை வேதாகமம் குறிப்பிட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். அப்ப நன்றாக பாத்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த வாசலில் தான் ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டதாக வேதாகமம் யாத்ராம புத்தகம் முழுவதுமாக பதிவு செய்வதை தெள்ள தெளிவாக பார்க்க முடியுது. இது சம்பந்தமான ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம்.
சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்துக்கு தொங்கு திரைகள் 50 முழம். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா சரி. சூரியன் உதிக்கும் திசையில் இருக்கக்கூடிய அந்த வாசலுக்கு தொங்கு திரை 50 முழம் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நீங்க தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா அது பிரகாரத்தில் இருக்கிறது, அது பிரகாரத்தில் உள்ள வாசலை குறிக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது கிழக்கு என்ற திசைக்கும் ஏதேன் தோட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. கிழக்கு பார்த்த வாசல் வைத்திருப்பதாக ஆசரிப்பு கூடாரத்தையும் பார்க்க முடிகிறது. இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? முதலாவது என்ன பார்த்தோம்? நம்ம தேவனும் மனிதனும் சந்திக்கும் இடமா இருந்துச்சு. சூப்பரா சொன்னீங்க. இரண்டாவது என்ன நம்ம பார்த்தோம்? ஏதேன் தோட்டத்தையும் தங்கம் விளையறத பார்க்க முடிஞ்சிச்சு, ஆசரிப்பு கூடாரத்திலையும் தங்கம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. சூப்பரா சொன்னீங்க. மூணாவது நம்ம என்ன ஒத்துமையை பார்த்தோம்? ரெண்டுக்குமே கிழக்கு பார்த்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சூப்பரா சொன்னீங்க. நான்காவது இரண்டிலுமே சுத்தமான மிருகங்கள் தான் இருந்தது. ஏதேன் தோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாவத்திற்கு முன்பாக எல்லாமே சுத்தமான மிருகங்கள் தான். எல்லாமே என்னதான் சாப்பிடும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கிரெயின்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடும். எல்லாமே சைவமா தான் இருந்துச்சு. ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணாங்கன்னா புல் பூண்டை தான் கொடுத்தாங்க. பாவத்திற்கு பிற்பாடுதான் அது ஒன்றை ஒன்று வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இருந்தது. ஆனா ஆசரிப்பு கூடாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் பிரவேசிக்கணும்னா சுத்தமான மிருகங்கள் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். அதுல விசேஷமா ஆடு, மாடு, புறா போன்ற சுத்தமான உயிரினங்கள் தான் போவதை பார்க்க முடிகிறது. அப்ப இரண்டிலுமே சுத்தமான மிருகங்கள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஐந்தாவது பாத்தீங்க அப்படின்னா இரண்டிலுமே தண்ணீர் இருந்ததை பார்க்க முடிகிறது. ஏதேன் தோட்டத்தில் எவ்விதமாக தண்ணீர் இருந்தது, ஆசரிப்பு கூடாரத்தில் எவ்விதமா தண்ணீர் இருந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நான் வசனம் வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். 12ஆம் வாக்கியம். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பித்தளோகும் கோமேதக கல்லும் உண்டு. 13ஆம் வாக்கியம். 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், அது எத்தியோப்பிய தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 14. 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் தண்ணீர் பாயும்படியாக 4 நதிகள், ஆறுகள் இருந்ததை பார்க்க முடிகிறது. சரி, ஆசரிப்பு கூடாரத்தில் தண்ணீருக்கென்று ஏதேனும் பயன்பாட்டுக்கு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இங்கேயும் தண்ணீர் இருந்தது, அங்கேயும் தண்ணீர் இருந்ததை பார்க்க முடிகிறது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க 4 ஆறுகள் என்ற உடனே அளவில்லாத தண்ணீரை பார்க்க முடியுது. ஆமாவா இல்லைங்களா? நிச்சயமா. இந்த தண்ணீர் தொட்டியில் உள்ள தண்ணீரை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது இந்த தண்ணீர் தொட்டிக்கு மட்டும் ஆண்டவர் எந்த அளவுகளையும் கொடுக்காமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்திலும் அளவு குறிப்பிடப்படாத ஒரு தண்ணீர் தொட்டியை பார்க்க முடிகிறது. அப்ப அளவில்லாத தண்ணீர் ஏதேன் தோட்டத்திலும் இருந்தது, அளவில்லாத ஒரு தண்ணீர் தொட்டி தண்ணீரோடு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததை பார்க்க முடியுது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 6வது, இரண்டுக்கும் மத்தியில் ஜீவ மரம் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? நிச்சயமா. ஏதேன் தோட்டத்தின் மத்தியிலும் ஜீவ மரம் இருந்தது, ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலும் ஜீவ மரம் இருந்தது. பார்க்கலாமா? அது என்னன்னு பார்த்துடலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்கு மத்தியிலே ஒரு ஜீவ விருட்சத்தின் மரம் என்று இருக்கும். பாத்தீங்கன்னா அநேக மரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் மரம் புசிக்கக்கூடிய எல்லா மரங்களிலும் மிகவும் முக்கியமான ஒரு மரம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல மத்தியில ஜீவ மரம் இருந்துச்சா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆமா இருந்துச்சு. அதற்கான ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியம். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். 33ஆம் வாக்கியம். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்கைகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். 34. விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்கைகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. 35.
அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே செய்ய வேண்டும். இந்த வசனத்தெல்லாம் நீங்க படிக்கும்போது அந்த 7 தண்டுள்ள குத்து விளக்கை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு கிளைகள் இருக்கணுமா, சரி, அதுக்கப்புறம் வாதுமை கொட்டைகளை போன்ற அமைப்பு இருக்கணுமா, பழம் இருக்கணுமா, பூ இருக்கணுமா. இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய காரியம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மரத்துலதான் கிளை இருக்கும், கொட்டைகள் இருக்கும், பழம் இருக்கும், பூ இருக்கும். அப்ப இது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியில் இருந்தது. அப்ப ஏதேன் தோட்டத்தின் மத்தியில் ஜீவ விருட்ச மரம் இருந்தது போல, ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியில் ஜீவ விருட்சத்தின் அடையாளமாக 7 தண்டுள்ள குத்து விளக்கை ஆண்டவர் வைத்ததை பார்க்க முடிந்தது. 7வது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நிறைவான காரியமா ஒன்று சொல்ல போறேன். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த பிற்பாடு மனிதன் தேவனோடு வாசம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இழந்து விட்டான். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். பிற்பாடு ஏதேன் தோட்டம் அடைக்கப்பட்டது, கேருபீன்களினால் சுடரொளி பட்டயம் வைத்து காக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தின் கதவுகளிலும் கேருபீன்கள் இருப்பதை பார்க்க முடியுது. அதை போன்றே கேருபீன்கள் ஆசரிப்பு கூடாரத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உடன்படிக்கை பெட்டியின் மேலையும் பார்க்கலாம், உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலையும் பார்க்கலாம். இப்ப விஷயத்துக்கு நம்ம வரலாம். இந்த ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த பிற்பாடு தேவனோடு மனிதன் வாழும் உறவை இழந்து துண்டிக்கப்பட்டு அவன் வெளியேற்றப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். அப்ப பாவம் மனிதனை தேவனோடு வாழும் ஒரு வாழ்க்கையை பிரித்து விட்டது. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா, அப்படி பாவியாகிய மனிதனை மீட்பதற்காக, அவன் மத்தியில் வாசம் செய்வதற்காக, பாவியான மனிதனை மீட்க பரிசுத்த தேவன் ஒரு கூடாரத்தை போடுகிறார். அப்ப பாவியான மனிதனை அவர் தன்னுடைய ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். அதன் மூலமாக அவனை சுத்திகரித்து மீண்டும் தேவனும் மனிதனும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஏதேன் தோட்டம் பாவம் மனிதனையும் தேவனையும் பிரித்து வெளியே துரத்தியது, வெளியே அனுப்பியது என்பதை நாம் பார்த்தோம். ஆனா ஆசரிப்பு கூடாரம் அப்படி பாவம் செய்த மனிதனை மறுபடியும் தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு அழகான காரியத்தை செய்வதை பார்க்க முடியுது. இப்போ ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் பரிசுத்தர், நாம பாவி. எப்பயுமே பரிசுத்தம் பாவத்தோடு இணையாது. அப்ப பாவியான மனிதன் எப்படி பரிசுத்த தேவனோடு இணைக்கிறான் என்றால், இருவருக்கும் இடையில் பலிபீடம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த பலிபீடத்தில் ஆட்டுக்குட்டி பலியானது. அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்ப பாவியாகிய ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவானாக மாறுகிறான், நீதிமானாக மாறுகிறான். அவன் மறுபடியுமாக புதிய மனிதனாக மாறி பரிசுத்தவானாகவும் நீதிமானாகவும் மாறி பரிசுத்த தேவனிடத்தில் மறுபடியும் ஒப்புரவாக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இவை அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தினால் நிறைவேறுகிறது என்ற அழகான பாடத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க சகோதரரே. இந்த ஆசரிப்பு கூடாரம் மற்றும் ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஒரு 7 பாயிண்ட்ஸ் ரெண்டுக்குமே உள்ள ஒரு தெளிவான சிமிலாரிட்டிஸை வேதாகமத்திலிருந்து இந்த வசனங்கள் மூலமாக அருமையாக எடுத்து சொன்னீங்க. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் இப்படியும் வேதாகமத்தில் இவ்வளோ ஆச்சரியங்கள்லாம் இருக்குதா அப்படின்ட்டு ரொம்ப வியக்கத்தக்கதாக ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதே போல் இன்னும் அநேக சிமிலாரிட்டிஸ், அநேக ஒற்றுமைகள் வேதாகமத்தில் இங்கும் அங்கும் இருக்கிறது. நாம் ஒன்றின் பின் ஒன்றாக படிப்போம். இந்த நற்செய்தியை உங்கள் நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.